ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சு சரணத்துல விழுந்து 12 ஸ்லோகம் துவாதசாதித்யாலே மாலையா தொடுத்து சுவாமி போட்டான்னா ஸ்ரீதரர் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்சரண శ్రవణத்வகாதீனே பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். என்னுள்ள பூந்து சுப்தாம் பிரசுப்தாம் மம வாசமிமாம் பிரசுப்தாம். அப்பா நாதரவு பண்ணி ஒரு அக்ஷரம் தெரியாத தூங்கி கிடந்த என் வாக்க பேச முடியா பண்ணினியே. நீ உள்ள பூந்தாத்தானே கையாடும், கண் பார்க்கும், காது கேட்கும், கால் நடக்கும். காஞ்ச மரத்தை மறுபடியும் பூத்து துளுக்க பண்ணி பழுக்க பண்ணினியே. நீ என்ன பேச முடியா பண்ணினியே. நீ சங்கத்தின்னு காலில் நமஸ்காரம் பண்ணியே. கஸ்துவமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாட்சயோருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்டுவானுவிஷ்ய புருஷஸ்தல சத்குணேஷு தானேவதாருஷு விபாவசு வத்விபாதி. திரிகுணாத்மிகமான மாயினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு சேதனான நீ உள்ள அனுப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சமாச்சு. ஆமா, பாயசம் திதிக்கிறது, ஜிலோபி திதிக்கிறது, லாடு திதிக்கிறதுங்கிறான். என்ன காரணம்? சக்கரை உள்ள பூந்திருக்கு. சக்கரை இல்லாத போனா பாயசம் போனா கஞ்சியும். அது மாதிரி ஆமா, சன்கடா சன்படா இந்த பிரதீதி வருது. என்னத்தினால? சத்ரு உள்ள அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கான். சத் சிருஷ்டுவா ததேவா அனுப்பிராவிஷது. இல்லாமனா சன்கடான்னு சொல்லுவோனா அசத்தான பதார்த்தத்தை பார்த்து சத்வேனே அப்படி பானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்க. அஜ்ஞம் முதற்கொண்டு சொல்றானே ஏதோ இருக்குங்கிறான். இல்லாதெல்லாம் பார்த்து உள்ள பகவான் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்காளாம். நீ உருவனா இருந்து ஏகஸ்துவமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாட்சயோருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்டுவானுவிஷ்ய புருஷஸ்தல சத்குணேஷு நானேவதாருஷு விபாவசு வத்விபாதி. எப்படி அக்னி அந்தந்த கட்டைக்கு தகுந்தபடி ரவுண்டா இருக்கிற கட்டையில ரவுண்டா எரியுது, நீளமான கட்டையில நீளமா எரியுது, கோணக்கட்டையில கோணலா இருக்குங்கிறான் அக்னி. அக்னி கோணலா இல்ல, அந்த உபாதி எப்படி எல்லாம் இருக்கு. அதனால அக்னி போய் சொல்றான். அந்த ஆதாரத்தில் இருக்கிற தோஷத்தை கொண்டு போய் ஆதாயத்தில் கொண்டு போய் சொல்றான். அப்படிலாம் அதிஷ்டானத்தில் இருக்கிற ஒரு சத்தியத்துவத்தை தானே அதை ஏத்தறான் பிரபஞ்சத்துல. ஆமா, பிரம்மம் அதிஷ்டானமான பிரம்மம் சத்தியம். இந்த அதிஷ்டானமான பிரம்மத்தினிடத்துல தோன்ற இந்த அத்தியஸ்தமான பிரபஞ்சத்தை போய் சத்தியம் நினைச்சுக்கிறான். அது இருக்கிற இடம் சத்தியமான இடமோ இல்லையா, அதனால அதையும் சத்தியம் நினைச்சுக்கிறான். அப்படித்தான் தோணும். ஆமா, பாம்பு பாம்புன்னு கத்தரான் பழுதியை பார்த்து வழக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. அதுவும் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு புரியணும். பாம்பு காலில் கடிச்சு கொடுத்துன்னு கத்தரான் திண்ணையில வந்து படுத்துக்கிண்டு எல்லாருமா வழக்கெடுத்து போய் பார்த்துட்டு பாம்பு இல்லடா பழுதே நாள், நீங்க பார்த்தது பழுதே, நான் பார்த்தது பாம்புங்கிறான். அப்ப என்ன பண்ணணும் அவனுக்கு? அவன் எந்த கண்ணால பாம்புன்னு பார்த்தானோ அதே கண்ணால பார்க்கணும் மறுபடியும் அந்த பழுதைய. பார்த்தா தான் அவனுக்கு அந்த பிரதீதி, அந்த எந்த கண்ணனால எந்த பிரமாணத்தினால அவனுக்கு சர்ப்பம்னு தோணித்ததோ அந்த கண்ணாலேயே சர்ப்பாபாவம் தோணாதான் அவனுக்கு பயம் நிவர்த்தி ஆகும். ஆமா, உங்களுக்கு பசிச்சாக்க நான் சாப்பிட்டா உங்களுக்கு பசி நிவர்த்தி ஆகுமோ? நிவர்த்தி ஆகாது. அப்படி அத்தியாசம் ஏறி கிடக்கு. அது தொலையணுமே. என்னமா தொலையும்? மகன்களை போய் உபாசிச்சா தான் போகும், இல்லாமனா போகாது. இதுதான் சத்தியம்னு தோணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கிறதா தோணவே தோணாது. இப்படி துருவன் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணி உன் சரண தியானமோ உன்னுடைய சரித்திரத்தை மகான்கள் சொல்லி கேட்பதோ அதுல இருக்கிற ஆனந்தம் உன்னுடைய நிர்குணமான ஸ்வரூபானுபவத்துல இல்லேன்னு பத்மத்யானாதி பவஜ்ஜன கதாஸ்ரவணேன வாஸ்யாதி சஹ பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமாபூதி அப்படி ஸ்வரூபானுபவத்திலேயே இல்லை இந்த ஆனந்தம்னா விமானத்தில இருந்து கீழே வேற ஸ்வர்காதி விமானங்கள்ல சொர்க்கலோகத்துல எங்க இருக்குன்னாள் சுகம் எங்க இருக்குன்னு கேட்டாள். இன்னொன்னு சொன்னாள், என்ன ஒரு அனுகிரகம் நீ பண்ணணும். உன் சரண பக்தி அனவரதம் பண்ற மகான்களுடைய பிரசங்கம் அடிக்கடி கிடைக்கணும். சங்கம் நாள் பக்தி நிர்மல சித்தாளான மகான்கள் வருமண முகும் தொய் பக்திம் பிரவகதாம் மகதாம் அமலாசையான பிரசங்கம் எனக்கு வேணும், சங்கம் கிடைக்கணும் நாள். என்ன பண்ணு அந்த சங்கம் நாள்? இந்த விஷக்கடலை அனாயாசமா தாண்டி வச்சு விடுவாளா. தெரியாம பண்ணி விடுவாளாம். பகவத் குணத்தை சொல்லி அந்த அமிர்தத்தை ஏற்றி மதம் பிடிக்க முடியா பண்ணி சகல பைத்தியம் போக்கி விடுவாளாம் மகான்கள். சாது சங்கம் எனக்கு கிடைக்கணும் அடிக்கடின்னு கேட்டாள். சொல்லிவிட்டு இன்னொன்னு சொன்னாலாம், என்ன
தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏகான்வதசுதசுஹ்ருத்கிருஹவித்ததாராஹ ये त्वज्जना भवदीय भजारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः